அவங்க பாட்டமில் இருக்கிறதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, அவங்க மட்டும்தான். ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து டாப் 5 டாப் 4ல் இருந்தாங்க அன்அஃபிஷியல் ஓட்டில். ஆனால் இந்த வாரம் பாட்டமில் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க கேமை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வைல்டாக ஆடி எல்லாரையும் இரிட்டேட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான காரணம் எஃப்ஜே கூட சேர்ந்துட்டு எஃப்ஜே பின்னாடி சுற்றி ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இப்போ எஃப்ஜே கூட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அவங்க பின்னாடி வந்து டேர்ன் ஆகுது. எப்போலாம் வந்து எஃப்ஜே கூட பேசுகிறாங்களோ அப்போலாம் கேமரா வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அது வந்து வியானா நோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய வாட்டி பாருங்கள், எஃப்ஜே கூட பேசும்போது கேமரா டேர்ன் ஆகும். அப்படி கேமரா டேர்ன் ஆகும்போது வியானா அந்த கேமரா பார்ப்பாங்க. ஓகே, எஃப்ஜே கூட பேசும்போது கேமரா வந்து டேர்ன் ஆகுது, நம்மளை வந்து கவனிக்கிறாங்க, இது வந்து எபிசோடில் போகுது, மேபி மக்களுக்கு வந்து இது பிடிக்குதுன்னு சொல்லி ஒரு தப்பான மனநிலையில் தப்பான ஒரு கேல்குலேஷனில் எஃப்ஜே கூட சேர்ந்து அவன் பின்னாடி சுற்றி வியானா தப்பான ஒரு புரிதலோட இது பண்ணுறாங்க. அவங்களோட டவுன்ஃபாலுக்கு அவங்களே தான் வந்து காரணமாக நான் பார்க்குறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி ஆதிரை நல்லா ப்ளே பண்ணிருக்கும் போது எஃப்ஜே ஆதிரை யூஸ் பண்ணி அவங்க கேமை காலி பண்ணி எப்படி எவிக் பண்ணி வெளியே அமிச்சானோ அந்த ஹிஸ்ட்ரி இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. நல்லா சூப்பராக வந்து வியானா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. வியானா கூட சேர்ந்து அவங்க பொட்டன்ஷியல்லாம் எஃப்ஜே எடுத்துட்டு வியானா கேமை காலி பண்ணி இந்த வாரம் வெளியே அமிச்சுட்டான். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்.